ஓம் நமோ நாராயணாய. எல்லோருக்கும் வணக்கம். கிருஷ்ணா கீதா விஸ்டம் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். வாழ்க்கையில எல்லாரும் ஏதோ ஒரு கட்டத்துல தூக்கி எறியப்பட்டிருப்போம் இல்லையா? இன்னைக்கு நாம பேச போற இந்த விஷயம் சும்மா ஏனோ தானோன்னு கேட்டுட்டு போற கதையல்ல. இது உங்க நெஞ்சுக்குள்ள பல நாளா பூட்டி வச்சிருக்கிற அந்த ரணத்துக்கான மருந்து. அதே நேரத்துல உங்களை அசிங்கப்படுத்தின கூட்டத்தோட முகத்துல அடிக்க போற சம்மட்டி அடி. சுவாமி விவேகானந்தர் ஒரு இடத்துல அழகா சொல்லுவாரு, உன்னை சுத்தி நடக்கிற அவமானங்களை நீ எப்படி பார்க்கறன்றதுல தான் உன்னோட எதிர்காலம் இருக்கு அப்படின்னு. இப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். கண்ணாடியா நின்னு உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. உங்களை யாராவது 4 பேருக்கு முன்னாடி அசிங்கப்படுத்தும் போது உங்க ரத்தம் குதிக்குமே, அப்போ நீங்க என்ன பண்ணீங்க? கையை முறுக்கிட்டு சண்டைக்கு போனீங்களா? இல்ல வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டு அழுது தீர்த்தீங்களா? நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அடிபட்ட மாடுதான் வேகமா ஓடும் அப்படின்னு. ஆனா நாம மாடல்ல, மனுஷங்க. நமக்குள் இருக்கிறது வெறும் வேகம் மட்டுமில்ல, விவேகமும் சேர்ந்த வீரம். உங்களை ஒருத்தன் கையை நீட்டி உன்னால இதையெல்லாம் பண்ணவே முடியாது, நீ எல்லாம் எதுக்குமே லாயக்கில்ல அப்படின்னு சொல்லும்போது அந்த வார்த்தை உங்க காதுக்குள்ள போய் முடியக்கூடாது. அது நேரா உங்க ஆன்மாவுக்குள்ள போய் ஒரு அக்னி குண்டமா மாறணும். மகாபாரதத்துல ஒரு சூப்பரான சம்பவம் நடக்கும். கர்ணனை எல்லாரும் வில்வித்த போட்டியில நீ தேரோட்டி மகன், உனக்கு இங்க இடமில்லை அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்தி மேடையை விட்டு துரத்துவாங்க. அந்த இடத்துல கர்ணன் அழுதுட்டோ இல்ல அங்க இருந்தவங்கள வெட்டி சாய்க்கவோ இல்ல. அவன் மனசுக்குள்ள ஒரு சபதம் எடுத்தான். என்னை எந்த வில்வித்தையை வச்சு அசிங்கப்படுத்தினீங்களோ அதே வில்வித்தையில இந்த உலகமே வியக்கிற அளவுக்கு நான் உயர்ந்து நிப்பேன் அப்படின்னு நினைச்சான். அதே மாதிரிதான் இன்னைக்கு உங்களை யாரெல்லாம் ஓரங்கட்டுறாங்களோ அவங்க முன்னாடி நீங்க ஜெயிக்க வேண்டியது உங்களுடைய கடமை மட்டுமில்ல, அதுதான் அவங்களுக்கு நீங்க கொடுக்க போற ஆகச்சிறந்த தண்டனை. நம்ம வாழ்க்கையில இந்த அவமானம் அப்படிங்கிறது ஒரு எரிபொருள் மாதிரி. வண்டியில பெட்ரோல் ஊத்துனா வண்டி ஓடும், ஆனா மனசுக்குள்ள அவமானத்தோட அனலை ஊத்துனா உங்க வாழ்க்கையே ராக்கெட் மாதிரி பறக்கும். உங்களை அசிங்கப்படுத்தினவங்க யாரு? உங்க சொந்தக்காரங்களா, கூட இருந்த நண்பர்களா, இல்ல நீங்க உசுரா நேசிச்சவங்களா? யாரா இருந்தாலும் பரவாயில்ல. அவங்க பண்ணின காரியம் உங்களுக்கு வலிய தந்திருக்கலாம், ஆனா அந்த வலிக்குள்ள ஒரு ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. அந்த வலிதான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த போற உந்து சக்தி. ஒரு சிற்பி ஒரு கல்லை எடுத்து செதுக்கும்போது அந்த கல்லுக்கு வலிக்கும், ஆனா அந்த உளி தாங்குனா மட்டும்தான் அது சிலையா மாற முடியும். இன்னைக்கு சமூகம் உங்களை உளியால அடிக்குது. நீங்க உடைய போறீங்களா இல்ல உலகமே கும்பிடுற சிலையா மாற போறீங்களாங்கிறத இந்த நிமிஷத்துல நீங்க தான் முடிவு பண்ணணும். உங்களை அசிங்கப்படுத்தினவங்களுக்கு முன்னாடி நீங்க மாசா கெத்தா நிக்கணும்னா முதல்ல அந்த கோபத்தை ஆக்கப்பூர்வமா மாத்த கத்துக்கணும். கோபப்பட்டு கத்துறவன் ஏமாந்து போவான், ஆனா அந்த கோபத்தை சாதனையா மாத்துறவன் சரித்திரம் படைப்பான். இதுதான் நம்மளோட முதல் விதி, முதல் படி. இனி உங்க வாழ்க்கையில தோல்விங்கிற வார்த்தைக்கே இடம் கிடையாது. ஏன்னா நீங்க இப்போ வீழ்ந்த இடத்துல இருந்து விஸ்வரூபம் எடுக்க போறீங்க. வாழ்க்கை நமக்கு தர்ற ஒவ்வொரு அடியும் நாம எப்படி மேல வரணும்னு கத்து கொடுக்கிற பாடம். உங்களை அசிங்கப்படுத்தினவங்க எல்லாரும் உங்களை வாட்ச் பண்ணிட்டே தான் இருக்காங்க. நீங்க எப்போ வீழுவீங்க, எப்போ அழுவீங்கன்னு காத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க தர்ற பதில் என்ன தெரியுமா? உங்களுடைய அமைதியும் அசாத்தியமான உழைப்பு மட்டும்தான். உங்களை வேணான்னு சொன்னவங்க ஒரு நாள் உங்களை பார்க்கறதுக்காக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு காத்து நிக்கணும். அந்த அளவுக்கு உங்களுடைய தகுதியை நீங்க வளர்த்துக்கணும். இது சும்மா பேச்சுக்காக சொல்றதில்ல, உங்க ரத்தத்துல ஊற வேண்டிய வெறி. இனிமே யாராவது உங்களை பார்த்து சிரிச்சா நீங்க பதிலுக்கு கோபப்படாதீங்க, மனசுக்குள்ள சிரிச்சுக்கோங்க. மகனே, நீ இப்போ சிரிச்சுக்கோ, என்னோட காலம் வரும்போது நான் யாருன்னு உனக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு வைராகியத்தை விதைங்க. அந்த விதை இன்னைக்கு முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. இதோட தொடர்ச்சியா நாம எப்படி அந்த மாசான வெற்றியை நோக்கி நகர போறோம், அதுக்கான அடுத்தடுத்த ரகசியங்கள் என்னென்ன அப்படிங்கிறத ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். மனசை திடப்படுத்திக்கோங்க, பயணம் இப்போதான் ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நாம பார்க்க போற முதல் மிக முக்கியமான விவி மௌனம். நம்ம ஊர்ல பல பேர் பண்ற தப்பு என்ன தெரியுமா? யாராவது நம்மள அசிங்கப்படுத்திட்டா உடனே அவங்க கிட்ட போய் வாதாடுவாங்க. நான் அப்படிப்பட்டவன் இல்ல, இப்படிப்பட்டவன் இல்ல அப்படின்னு தங்களை நிரூபிக்கிறதுக்காக கத்துவாங்க. ஆனா ஆன்மீகமும் சரி, உலக நீதியும் சரி என்ன சொல்லுதுன்னா, மூர்க்கன் கிட்ட பேசுற மௌனம் தான் மிகச்சிறந்த ஆயுதம். பகவத்கீதையில கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு விஸ்வரூபம் காட்டுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அர்ஜுனன் எவ்வளவோ கேள்விகள் கேட்பான். ஆனா பகவான் ரொம்ப நிதானமா அமைதியா தான் இருப்பார்.
தேவையற்ற இடங்கள்ல நம்ம வார்த்தைகளை செலவழிக்கிறது நம்ம ஆற்றலை நாமே வீணடிக்கிறதுக்கு சமம். உங்களை ஒருத்தன் தப்பா பேசுறான்னா அவன் உங்களை கோபப்படுத்தி உங்களுடைய நிதானத்தை இழக்க வைக்கணும்னு பார்க்கறான். நீங்க அங்க போய் கத்துனீங்கன்னா அவன் ஜெயிச்சிட்டான்னு அர்த்தம். அதுக்கு பதிலா நீங்க கள்ளச்சிரிப்போட அமைதியா கடந்து போயிட்டீங்கன்னா அவனுக்கு பித்து பிடிச்சிடும். என்னடா இது, இவனை இவ்ளோ கேவலமா பேசுறோம், இவன் ஒரு வார்த்தை கூட பேசாம போறானே அப்படின்னு அவனோட தூக்கம் கெடும். நம்ம ஊர் பக்கமெல்லாம் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, குறைக்கிற நாய் கடிக்காது அப்படின்னு. உங்களை பார்த்து குறைக்கிறவங்க எல்லாரும் வெறும் சத்தம் மட்டும்தான் போடுவாங்க, அவங்களுக்கு செயல்ல ஒண்ணுமே இருக்காது. ஆனா ஜெயிக்கணும்னு நினைக்கிறவன் பதுங்குற புலி மாதிரி இருக்கணும். புலி ஏன் பதுங்குது? அது பயந்து போய் இல்ல, தன்னோட இலக்க துல்லியமா அடிக்கிறதுக்காக சரியான நேரத்துக்காக காத்துட்டு இருக்கு. உங்க மௌனம் அப்படிப்பட்டது. நீங்க வாயால பேசக்கூடாது, உங்களுடைய வெற்றி தான் அவங்க காது ஜவ்வு கிழியிற அளவுக்கு சத்தம் போடணும். ஒரு சின்ன நிஜ வாழ்க்கை உதாரணம் சொல்றேன் கேளுங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பெரிய தொழிலதிபர் ஆரம்ப காலத்துல ஒரு பெரிய நிறுவனத்துல வேலை கேட்டு போனப்போ அங்க இருந்த மேனேஜர் இவரை பார்த்து, உன் மூஞ்சிக்கும் உன்னுடைய தகுதிக்கும் இந்த வேலை கிடையாது, போய் வேற ஏதாவது கூலி வேலை பாரு அப்படின்னு சொல்லி கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளாத குறையா அசிங்கப்படுத்தினாரு. அந்த இளைஞர் அன்னைக்கு அங்க நின்னு சண்டை போடல, அழுதுகிட்டே வீட்டுக்கு போகல, அமைதியா அங்கிருந்து கிளம்பினாரு. அடுத்த 10 வருஷம் கடுமையான உழைப்பு, தூக்கமில்லாத இரவுகள், மௌனமான தேடல். 10 வருஷம் கழிச்சு அதே நிறுவனத்தையே விலைக்கு வாங்குற அளவுக்கு ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை உருவாக்குனாரு. அந்த நிறுவனத்தோட முதலாளியா உள்ள நுழையும் போது அன்னைக்கு இவர் அசிங்கப்படுத்தின அதே மேனேஜர் இவருக்கு முன்னாடி கையை கட்டி நின்னாரா. இது தாண்டா மாஸ், இது தாண்டா கெத்து. நாம ஏன் மௌனமா இருக்கணும்னா நம்மளுடைய எனர்ஜியை சேமிக்கணுங்கிறதுக்காகத்தான். கோபப்படும் போது நம்ம உடம்புல இருக்கிற நல்ல ஹார்மோன்கள் எல்லாம் அழிஞ்சு நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாகும். அந்த எனர்ஜியை வச்சு உங்களால உருப்படியா எந்த வேலையும் செய்ய முடியாது. அதனால இனிமேல் உங்களை யாராவது காயப்படுத்தினா உங்களுடைய உதடுகளை மூடிக்கோங்க, ஆனா உங்களுடைய மூளையை சுறுசுறுப்பாக்குங்க. அவங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையையும் ஒரு டைரியில குறிச்சு வைக்கிற மாதிரி மனசுல குறிச்சு வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு தூக்கம் வராதப்பெல்லாம், சோர்ந்து போறப்பெல்லாம் ஒரு உந்துதலை கொடுக்கும். இவனை இந்த உலகத்துல ஜெயிக்கவே விடக்கூடாது அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு அலையிற ஒரு கூட்டம் கண்டிப்பா உங்களை சுத்தி இருக்கும். அவங்க கிட்ட நீங்க உங்களுடைய பிளானை சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. நீங்க என்ன பண்ண போறீங்க, எப்படி ஜெயிக்க போறீங்கிறது உங்க நிழலுக்கு கூட தெரியக்கூடாது. நீங்க அமைதியா உழைக்கணும். உங்களுடைய சக்சஸ் உலகத்துக்கே அதிர்ச்சியை கொடுக்கணும். அந்த மௌனத்தோட ரகசியத்தையும் அதை எப்படி உங்களுடைய உழைப்பா மாத்தணுங்கிறதையும் இந்த மாசான வெற்றியோட அடுத்த விதியையும் நாம இன்னும் ஆழமா அலசி ஆராய போறோம். தொடர்ந்து கேளுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற சிங்கம் இப்போ முழிச்சுக்க போகுது. இப்போ நாம பார்க்க போற 2வது மிக முக்கியமான விதி, தகுதியை வளர்த்தல். நம்ம ஊர்ல பல பேரு என்ன அவன் அசிங்கப்படுத்திட்டான், நான் அவனுக்கு முன்னாடி பெரிய ஆளாகி காட்டணும் அப்படின்னு சும்மா வாயால சபதம் போடுவாங்க. ஆனா காரியத்துல இறங்க மாட்டாங்க. தம்பி தங்கச்சி நல்லா புரிஞ்சுக்கோங்க, சும்மா வெத்து வெறித்தனம் மட்டும் உங்களை ஜெயிக்க வைக்காது. அந்த வெறிக்கு பின்னாடி அசாத்தியமான திறமையும் தகுதியும் இருக்கணும். தகுதி இல்லாதவன் போடுற சத்தம் வெத்து வேட்டு மாதிரி தான். அது சும்மா சத்தம் போடும், ஆனா யாரையும் சுடாது. நம்ம ஆன்மீக கதைகள்ல ஒரு சூப்பரான விஷயம் இருக்கு. ராமாயணத்துல ராவணன் சீதையை கடத்திட்டு போனப்போ ராமர் நினைச்சிருந்தா உடனே போய் சண்டையிட்டு இருக்க முடியும். ஆனா அப்போ அவர்கிட்ட ஒரு மாபெரும் படை இல்ல, சரியான பலம் இல்ல. அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? கிஷ்கிந்தைக்கு போய் சுக்ரீவன் கூட நட்பு வச்சுக்கிட்டு ஹனுமன் மாதிரியான மகா பலசாலிகளை ஒன்னா சேர்த்து ஒரு பிரம்மாண்டமான படையை திரட்டி தன்னோட தகுதிய பலத்தை முதல்ல பெருக்கிக்கிட்டாரு. அதுக்கப்புறம்தான் கடலை தாண்டி போய் ராவணனை வதம் பண்ணாரு. உங்களை அசிங்கப்படுத்தினவன் பணக்காரனா இருக்கலாம், பதவியில இருக்கலாம், இல்ல சமூகத்துல பெரிய இடத்துல இருக்கலாம். அவனுக்கு முன்னாடி நீங்க ஜெயிக்கணும்னா முதல்ல உங்களுடைய தகுதிய அவனோட தகுதிக்கு பன்மடங்கு உயரத்துக்கு கொண்டு போகணும். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்களை அவமானப்படுத்தின அதே ஃபீல்டுல, அதே துறையில நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்க? இன்னைக்கும் அதே பழைய ஆளா, அதே பழைய புலம்பலோட தான் இருக்கீங்களா? இல்ல உங்களோட அறிவையும் திறமையையும் வளர்த்துக்க தினமும் உழைக்கிறீங்களா? நீங்க ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரோ, ஒரு பிசினஸ் மேனோ, இல்ல ஒரு சாதாரண தொழிலாளியோ, நீங்க செய்யற வேலையில உங்களை விட ஒருத்தன் பெஸ்டா இருக்கவே முடியாதுங்கிற அளவுக்கு நீங்க டாப் லெவலுக்கு போகணும். உங்களோட திறமை தான் உங்களுடைய ஆகச்சிறந்த பாதுகாப்பு வளையம்.
நம்ம ஊர்ல ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணத்தை பார்ப்போம். ஒரு கிராமத்துல ஒரு ஏழை பையன் இருந்தான். அவனோட அப்பா ஒரு சாதாரண கூலி தொழிலாளி. அந்த பையன் படிச்சு முடிச்சுட்டு ஒரு பெரிய கம்பெனிக்கு இன்டர்வியூ போனப்போ அவனோட ட்ரெஸ்ஸையும் அவனோட லோக்கல் தமிழ் பேச்சையும் பார்த்துட்டு அங்க இருந்த ஆபீசர், உனக்கெல்லாம் இங்கிலீஷ் பேசவே தெரியல, நீ எல்லாம் இந்த கம்பெனி வாசப்படி கூட மிதிக்க தகுதி இல்லாதவன், போய் ஆடு மாடு மேய் அப்படின்னு சொல்லி கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளினாரு. அந்த பையனுக்கு அன்னைக்கு ஏற்பட்ட அவமானம் அவனோட ரத்தத்துல அனலா குதிச்சுது. அவன் என்ன பண்ண தெரியுமா? நேரா வீட்டுக்கு வந்து கண்ணீரை தொடச்சிட்டு கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்தான். அடுத்த 3 வருஷம் உலகத்துல இருக்கிற அத்தனை அட்வான்ஸ்டு டெக்னாலஜியும் கத்துக்கிட்டான். புதுசா ஒரு அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணான். அந்த அப்ளிகேஷன் உலக லெவல்ல ஹிட் ஆச்சு. பல 100 கோடிகள் அவனுக்கு வருமானம் வந்தது. அன்னைக்கு அவனை அசிங்கப்படுத்தின அதே கம்பெனி அவனோட அப்ளிகேஷனை விலைக்கு வாங்க அவன் கிட்ட வந்து கெஞ்சினாங்க. அப்போ அந்த பையன் சொன்ன ஒரே வார்த்தை, உங்க கம்பெனியை விட என் தகுதி இப்போ பெருசு, கிளம்புங்க அப்படின்றது தான். இதுதான்டா தகுதியால தட்டி கேட்கறது. அதனால உங்களை அசிங்கப்படுத்தினவங்களோட முகவரியை அழிக்கணும்னு நினைக்காதீங்க. உங்களோட முகவரியை அவங்க அண்ணாந்து பார்க்குற உயரத்துக்கு கொண்டு போங்க. பகையை ஒழிக்கிறதுக்கு அருவாளோ கத்தியோ தேவையில்லை. உங்களுடைய அசுரத்தனமான வளர்ச்சி மட்டுமே போதும். நீங்க வளர வளர உங்களை அசிங்கப்படுத்தினவங்க தானாவே சின்னதாயிடுவாங்க. உங்களை அவங்க பார்க்கணும்னா கூட தலை நிமிர்ந்து பார்க்கணும். அந்த அளவுக்கு உங்க தகுதியை வளர்க்கிறது எப்படி, அதுக்கான மனக்கட்டுப்பாடு என்ன அப்படிங்கிறத இன்னும் வெறியா பார்க்க போறோம். நெஞ்ச நிமிர்த்தி வைங்க. வெற்றி நம்ம பக்கம்தான். இப்போ நாம பார்க்க போற 3வது மிக முக்கியமான விதி, உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துதல். நம்ம ஊர்ல பல பேரோட ஆகப்பெரிய பலவீனம் என்ன தெரியுமா? அவங்க சீக்கிரமா எமோஷனல் ஆகிடுவாங்க. யாராவது ஒரு வார்த்தை தப்பா பேசிட்டா போதும், உடனே அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க, இல்லனா ஆத்திரப்பட்டு அசிங்கமா கத்துவாங்க. ஆனா இந்த உலகத்துல ஜெயிக்கணும்னு வெறியோட சுத்துற ஒருத்தனுக்கு இருக்க வேண்டிய முதல் தகுதி, அவனோட உணர்ச்சிகள் அவன் கண்ட்ரோல்ல இருக்கணும். உங்களை அசிங்கப்படுத்தினவன் உங்களை எந்த இடத்துல வச்சு அரடிச்சானோ அந்த இடத்துல நீங்க பலவீனமா நிக்க கூடாது. மகாபாரதத்துல ஒரு அருமையான காட்சி வரும். பாண்டவர்கள் சூதாட்டத்துல தோத்து திரௌபதிய துரியோதனன் சபையில வச்சு அசிங்கப்படுத்தும் போது பீமனுக்கு அசுர கோபம் வரும். துரியோதனனோட தொடைய உடைப்பேன், துச்சாதனனோட நெஞ்ச பிழப்பேன்னு சபதம் போடுவான். ஆனா தர்மர் என்ன பண்ணுவார் தெரியுமா? கண்ணாலேயே பீமனை தடுத்து நிறுத்துவார். ஏன்னா தர்மருக்கு தெரியும், அந்த இடத்துல ஆத்திரப்பட்டா இருக்கிற உயிரும் போயிடும், அப்புறம் பழி வாங்கவே முடியாது. 13 வருஷம் வனவாசமும் அஞ்ஞாதவாசமும் பொறுமையாயிருந்து தன்னோட பலத்தை கூட்டிக்கிட்டு சரியான நேரம் வரும்போதுதான் மகாபாரத போர ஆரம்பிச்சாங்க. கோபம் வர்றது தப்பில்ல தம்பி, ஆனா அந்த கோபத்தை அவசரப்பட்டு காட்டிட்டீன்னா உன்னோட எதிரி உஷாராகிடுவான். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களை யாராவது இன்ஸ்டாகிராம்லயோ ஃபேஸ்புக்லயோ இல்ல நேர்லயோ அசிங்கப்படுத்தினா நீங்க உடனே அவங்களுக்கு பதில் கமெண்ட் போடுறீங்களா, இல்ல அவங்க கிட்ட போய் ஃபோன் பண்ணி சண்டை போடுறீங்களா? அப்படி நீங்க பண்ணுனீங்கன்னா நீங்க இன்னும் சின்ன பிள்ளைத்தனமாவே இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களுடைய எதிரிக்கு நீங்க கொடுக்க போற ஆகச் சிறந்த தண்டனை அவனோட எந்த ஒரு செயலுக்கும் நீங்க ரியாக்ட் பண்ணாம இருக்கிறது தான். நீங்க அசால்ட்டா உன்னையெல்லாம் நான் ஒரு மனுஷனாவே மதிக்கலடாங்கிற மாதிரி உங்களோட வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம ஊர்ல நடந்த ஒரு நிஜ வாழ்க்கை கதைய சொல்றேன். ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்து பையன் ஒரு பொண்ணை உசுரா காதலிச்சான். ஆனா அவனோட ஏழ்மையை பார்த்துட்டு அந்த பொண்ணோட அப்பா 4 சொந்தக்காரங்க முன்னாடி வச்சு, பிச்சைக்கார பயலே, என் பொண்ணு கால் தூசுக்கு கூட நீ லாயக்கில்ல, ஓடி போயிடுன்னு சொல்லி அவமானப்படுத்தி துரத்தினாரு. அந்த பையனுக்கு அன்னைக்கு நெஞ்சு வெடிக்கிற மாதிரி வலிச்சுது. ஆனா அவன் அங்க நின்னு அழல. அந்த பொண்ணு பின்னாடி போய் கெஞ்சல. நேரா வீட்டுக்கு வந்தான். எல்லா சோஷியல் மீடியா அக்கவுண்ட்டையும் டெலீட் பண்ணா. தன்னோட போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணா. அடுத்த 5 வருஷம் அவனோட உலகமே அவனோட பிசினஸ் மட்டும்தான். பசி, தூக்கம், களைப்பு எதுவுமே அவனுக்கு தெரியல. 5 வருஷம் கழிச்சு அந்த ஏரியாவிலேயே மிகப்பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கட்டுற அளவுக்கு ஒரு பெரிய பிசினஸ்மேனா உயர்ந்தான். ஒரு நாள் அதே ஹாஸ்பிட்டலுக்கு அந்த பொண்ணோட அப்பா தன்னோட உடம்பு முடியாம ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்து காத்து நின்னாராம். அப்போ இவன் காரை விட்டு இறங்கி மாசா போகும்போது அந்த அப்பா கைய கட்டி நின்னாரு. இவன் அவரை பார்த்து ஒரு சின்ன புன்னகை மட்டும்தான் பண்ணான். சண்டையே போடாம வார்த்தையே பேசாம அவரோட அகங்காரத்தை அங்கேயே உடைச்சு தள்ளுனா. இதுதாண்டா உணர்ச்சியை அடக்கினவனோட அசுர வளர்ச்சி. அதனால இனிமேல் உங்களை யாராவது அசிங்கப்படுத்தினா கண்ணீர் வராமல் பார்த்துக்கோங்க. அந்த கண்ணீரை உள்ளுக்குள்ளே ஒடுக்கி அதை ஒரு வைராகியமா மாத்துங்க. உங்களுடைய இலக்கு மட்டும்தான் உங்க கண்ணுக்கு தெரியணும். அர்ஜுனனுக்கு பறவையோட கண் மட்டும் தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கு உங்களுடைய மாசான வெற்றி மட்டும்தான் தெரியணும்.
உங்களை சுத்தி இருக்கிற நெகட்டிவ் மனிதர்களை எப்படி உங்களோட வாழ்க்கையில இருந்து டோட்டலா அன்ஃபாலோ பண்ணணும், அவங்கள எப்படி உங்களோட வளர்ச்சிக்கு ஏணியா மாத்தணுங்கிறத இன்னும் தெறிக்க விட போறோம். மனச தளர விடாதீங்க, சீரப்போற புலி நீங்க. இப்போ நம்ம பார்க்க போற 4வது மிக முக்கியமான விதி, தேவையற்ற மனிதர்களை புறக்கணித்தல், அதாவது இக்னோர் பண்றது. நம்ம ஊர்ல பல பேரோட பெரிய பலவீனம் என்ன தெரியுமா? தங்களை அசிங்கப்படுத்தினவங்களையே நினச்சி அவங்க ஃபோட்டோவை சோஷியல் மீடியாவில் தேடி பார்த்து, அவன் இன்னைக்கு நிம்மதியாக இருக்கானே, என்னை இப்படி அழ வச்சுட்டு அவன் சந்தோஷமாக இருக்கானே அப்படின்னு தனக்குத்தானே ரத்த கண்ணீர் வெடிப்பாங்க. தம்பி தங்கச்சி, உங்களை ஒருத்தன் குப்பையாக நினச்சி தூக்கி போட்டுட்டான்னா அவனுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய ஆகச்சிறந்த தண்டனை அவங்கள உங்கள் வாழ்க்கையிலிருந்தே டோட்டலாக டெலீட் பண்ணுறது தான். அவங்க இருக்காங்களா செத்தாங்களான்னு கூட உங்களுக்கு கவலை இருக்கக்கூடாது. நம்ம ஆன்மீக வரலாற்றில் ஒரு மரண மாசான சம்பவம் இருக்கு. சிவபெருமானோட முதல் மனைவியான தாட்சாயினியோட அப்பா தட்சன் ஒரு பெரிய யாகம் நடத்துவான். அந்த யாகத்துக்கு உலகத்தில் இருக்கிற அத்தனை தேவர்களையும் கூப்பிடுவான். ஆனால் வேணுங்கிறே சிவபெருமானை அசிங்கப்படுத்தணுங்கிறதுக்காக அவரை மட்டும் கூப்பிட மாட்டான். தாட்சாயினி என் அப்பா தானே அப்படின்னு ஆசையா அந்த யாகத்துக்கு போவாங்க. ஆனா தட்சன் அங்க இருந்த அத்தனை பேருக்கு முன்னாடியும் சிவபெருமானையும் தாட்சாயினியும் கேவலமா பேசி அவமானப்படுத்துவான். அந்த அவமானம் தாங்காமத்தான் தாட்சாயினி தீல குதிப்பாங்க. விஷயம் தெரிஞ்சு சிவபெருமானுக்கு அசுர கோபம் வரும். வீரபத்ரரை அனுப்பி அந்த தட்சனோட தலையையே கொய்தெறிவார். இந்த கதையிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய ஆன்மீக பாடம் என்ன தெரியுமா? உங்களை மதிக்காத இடத்துக்கு நீங்க போகவே கூடாது. அவங்க உங்க சொந்த அப்பாவோ அண்ணனோ தம்பியோ இல்ல காதலிச்சவங்களோ. உங்களோட சுயமரியாதையை விட இந்த உலகத்துல எதுவுமே பெருசு கிடையாது. உங்களை மதிக்காதவங்களை தூக்கி குப்பையில போடுங்க. இப்போ ஆடியன்ஸ் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். உங்களை வேணான்னு சொன்னவங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை இன்னைக்கும் நீங்க திருட்டுத்தனமா வேற ஏதோ ஒரு அக்கௌண்ட்ல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? அவங்க யாரோட சுத்துறாங்க, என்ன பண்றாங்கன்னு துப்பறிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? தயவு செஞ்சு அந்த பிச்சைக்காரத்தனத்தை இன்னையோட நிறுத்திக்கோங்க. நீங்க அவங்கள வாட்ச் பண்ணுற வரைக்கும் அவங்க தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க எப்போ அவங்கள டோட்டலா மறந்துட்டு உங்களோட தனி வழியில உங்களோட கெரியர்ல மாசா ஜெயிக்கிறதுக்கு ஓட ஆரம்பிக்கிறீங்களோ அப்போதான் அவங்களுக்கு பயம் ஆரம்பிக்கும். என்னடா இவன் நாம இவ்வளவு அசிங்கப்படுத்தியும் அசராம அடுத்த லெவலுக்கு போய்கிட்டே இருக்கானே அப்படின்னு அவங்க வயிறு எரியணும். நம்ம லோக்கல்ல நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை சொல்றேன். ஒரு கிராமத்துல ஒரு சின்ன பையன் அவனோட சொந்தக்காரங்க எல்லாரும் சேர்ந்து அவனையும் அவனோட அம்மாவையும் சொத்து தகராறுல வீட்டை விட்டு வெளியே துரத்துனாங்க. நீ எல்லாம் தெருவுல பிச்சை தான் எடுக்கணும், உனக்கெல்லாம் எங்க சொத்துல ஒரு பைசா கூட கிடையாதுன்னு சொல்லி ஊர் பஞ்சாயத்து முன்னாடி வச்சு அசிங்கப்படுத்தினாங்க. அந்த பையன் அன்னைக்கு அவங்க கிட்ட கெஞ்சல, காலில் விழல. அம்மாவோட கையை பிடிச்சிக்கிட்டு டவுனுக்கு வந்தான். ஒரு சின்ன மெக்கானிக் ஷாப்ல வேலைக்கு சேர்ந்தான். பகல்ல வேலை, ராத்திரியில கார் இன்ஜின்களை பத்தின படிப்பு. தேவையற்ற எந்த ஒரு சொந்தக்காரங்க கூடயும் அவன் கான்டாக்ட் வச்சுக்கல. அவங்க ஃபோன் நம்பரை பிளாக் பண்ணான். அவனோட உலகம் அவனோட உழைப்பு மட்டும்தான். 10 வருஷம் கழிச்சு அவன் அந்த மாவட்டத்திலேயே மிகப்பெரிய கார் டீலர்ஷிப் நெட்வொர்க்கை உருவாக்கினான். ஒரு நாள் அன்னைக்கு பஞ்சாயத்துல வச்சு அசிங்கப்படுத்தினா அதே சொந்தக்காரங்கள்ல ஒருத்தரோட பையன் இவனோட ஷோரூமுக்கு கார் வாங்க வந்து இவனை பார்த்துட்டு அடையாளம் தெரிஞ்சு, தம்பி நான் உன்னோட பெரியப்பா பையன்டா அப்படின்னு ஒட்ட வந்தான். அப்போ அந்த பையன் மேனேஜரை கூப்பிட்டு, இவருக்கு ஒரு 10% டிஸ்கவுண்ட் போட்டு காரை கொடுங்க, பாவம் ஏழை சொந்தக்காரரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு புழு மாதிரி பார்த்துட்டு கடந்து போனான். இதுதாண்டா பழி வாங்குற ஸ்டைலு. அடிதடி இல்ல, கெட்ட வார்த்தை இல்ல, உங்களுடைய மௌனமான புறக்கணிப்பும் அசுரத்தனமான வளர்ச்சியும் அவங்கள வாழ்நாள் முழுக்க குற்ற உணர்ச்சியில சாகடிக்கும். அதனால உங்களை காயப்படுத்தினவங்களுக்கு உங்களோட முகத்தை காட்டாதீங்க. அவங்க இருக்கிற திசையை கூட பார்க்காதீங்க. உங்களோட பாதையை நீங்க தனியா செதுக்குங்க. நீங்க போற பாதை கரடு முரடா இருக்கலாம், ஆனா அந்த பாதையோட முடிவுல நீங்க ஒரு ராஜா மாதிரி, ஒரு ராணி மாதிரி சிம்மாசனத்துல உட்கார போறீங்க. உங்களை அசிங்கப்படுத்தின கூட்டம் அன்னைக்கு உங்களை அண்ணாந்து பார்த்து கை தட்டணும். அந்த மாசான உயரத்துக்கு போறதுக்கு உங்களோட நேரத்தை எப்படி துல்லியமா பயன்படுத்தணும், சோம்பேறித்தனத்தை எப்படி சுட்டெரிக்கணும்ங்கிற 5வது விதியை இன்னும் நெருப்பா பார்க்க போறோம். நெஞ்சுக்குள்ள வெறிய மட்டும் குறைச்சிடாதீங்க. விஸ்வரூபம் ஆரம்பமாயிடுச்சு. இப்போ நம்ம பார்க்க போற 5வது மிக முக்கியமான விதி, காலத்தை ஆயுதமாக்குதல். நம்ம ஊர்ல பல பேரு அசிங்கப்பட்டுட்டு வந்து 4 நாள் வெறியா வேலை செய்வாங்க. 5வது நாள் என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு சோம்பேறித்தனப்பட்டு போனை நோண்டிக்கிட்டு ரீல்ஸை பார்த்துக்கிட்டு டைமை வேஸ்ட் பண்ணுவாங்க. தம்பி தங்கச்சி, நல்ல மனசுல வச்சுக்கோங்க. உங்களை அசிங்கப்படுத்தினவனுக்கு நீங்க கொடுக்க போற ஆகச் சிறந்த பதிலடி, அவங்க உங்களை விட ஒரு படி மேல இருக்கும்போது நீங்க அவங்கள விட 100 படி வேகமா ஓடுறது தான். அதுக்கு உங்ககிட்ட இருக்கிற ஒரே மூலதனம் நேரம் மட்டும்தான். காலத்தை எவன் ஒருத்தன் மதிக்கலையோ அவனை காலம் தெருவுல கொண்டு வந்து நிறுத்திடும். நம்ம ஆன்மீக கதைகள்ல ஒரு அற்புதமான விஷயம் இருக்கு.
மகாபாரத போர் நடக்கிறதுக்கு முன்னாடி அர்ஜுனன் பாசுபதாஸ்திரம் வாங்குறதுக்காக சிவபெருமான நோக்கி தவம் இருக்க போவான். அந்த தவம் சாதாரண தவம் இல்ல. பல வருடங்கள் சாப்பாடு தூக்கம் எல்லாத்தையும் மறந்து அசாத்தியமான பசியோடும் வலியோடும் செஞ்ச தவம். சிவபெருமான் ஒரு வேடன் ரூபத்துல வந்து அர்ஜுனனை சோதிச்சு சண்டையிட்டு அவனோட விடாமுயற்சியை பார்த்துட்டு தான் அந்த மகா சக்தி வாய்ந்த அஸ்திரத்தை கொடுப்பார். அர்ஜுனன் நினைச்சிருந்தா நான் ஒரு இளவரசன், எனக்கு ஏன் இந்த கஷ்டம் அப்படின்னு சோம்பேறித்தனமா அரண்மனையில படுத்து தூங்கி இருக்கலாம். ஆனா அவனுக்கு அவமானத்தோட வலி நல்லா தெரியும். சபை நடுவுல தன் குடும்பத்துக்கு நடந்த அசிங்கத்தை அவன் மறக்கல. அதனால காலத்தை ஒரு நொடி கூட வீணாக்காம அஸ்திரங்களை சேர்க்கறதுலயே குறியா இருந்தான். அதே மாதிரி தான் இப்போ உங்களோட தவம் ஆரம்பிச்சிருக்கு. சோம்பேறித்தனப்பட்டு தூங்குறதுக்கு இது நேரம் இல்ல. இப்போ ஆடியன்ஸ் உங்ககிட்ட ஒரு நேரடியான கேள்வி கேட்குறேன். இன்னைக்கு காலையில அலாரம் அடிச்சப்போ நீங்க என்ன பண்ணீங்க? உடனே எந்திரிச்சு உங்களோட இலக்க நோக்கி ஓடுனீங்களா, இல்ல ஸ்னூஸ் பட்டனை அமுக்கிட்டு மறுபடியும் படுத்து தூங்குனீங்களா? நீங்க தூங்குற ஒவ்வொரு நிமிஷமும் உங்களை அசிங்கப்படுத்தினவன் உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. பாத்தியா, இவன் இவ்வளவுதான், இவனால ஒரு 5 நிமிஷ தூக்கத்தை கூட கட்டுப்படுத்த முடியல, இவன் எப்படி என்ன ஜெயிக்க போறான் அப்படின்னு அவன் உங்களை நக்கல் பண்ற சத்தம் உங்க காதுக்குள்ள கேட்கணும். தூக்கம் வரும்போதெல்லாம் உங்களை அசிங்கப்படுத்தினவனோட மூஞ்சி உங்க கண்ணு முன்னாடி வந்து நிக்கணும். அப்புறம் எப்படிடா தூக்கம் வரும்? நம்ம தமிழ்நாட்டில் நடந்த ஒரு உண்மையான மனதை உலுக்கும் சம்பவத்தை சொல்றேன் கேளுங்க. ஒரு ஏழை குடும்பத்து பொண்ணு காலேஜ் படிக்கும்போது அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பெரிய பணக்கார வீட்டு பிள்ளைகளா இருந்தாங்க. ஒரு நாள் ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு இந்த பொண்ணு போயிருந்தப்போ இவ போட்டிருந்த சாதாரண பழைய ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு அந்த பணக்கார கூட்டமே ஒன்னா சேர்ந்து, உனக்கெல்லாம் இந்த இடத்துக்கு வர தகுதியே இல்லை, ஏழை பிச்சைக்காரி மாதிரி வந்து நிக்கிறா பாருன்னு சொல்லி 4 பேருக்கு முன்னாடி கேவலப்படுத்தி பார்ட்டியை விட்டு வெளியே அனுப்புறாங்க. அந்த பொண்ணு அழுதுட்டே வீட்டுக்கு வந்து அன்னைக்கு ராத்திரி ஒரு முடிவெடுத்தா. சோஷியல் மீடியா, ஃப்ரெண்ட்ஸ், அரட்டை, லவ், கல்யாணம் எல்லாத்தையும் தூக்கி ஓரமா வச்சா. அடுத்த 4 வருஷம் தினமும் வெறும் 4 மணி நேரம் மட்டும்தான் தூக்கம். காலையில 5 மணிக்கு எந்திரிச்சா படிப்பு, பார்ட் டைம் வேலை, யூடியூப்ல கோடிங் கத்துக்கிறதுன்னு அவளோட 24 மணி நேரத்தையும் அக்கு வேறா ஆணி வேறா உழைச்சா. ஒரு நிமிஷம் கூட சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுக்கல. 4 வருஷம் கழிச்சு உலகத்தோட டாப் மோஸ்ட் ஐடி கம்பெனியில பல லட்சங்கள் சம்பளத்துல அமெரிக்காவில் சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்டா வேலை கிடைச்சது. 4 வருஷம் முன்னாடி அவளை அசிங்கப்படுத்தின அதே ஃப்ரெண்ட்ஸ் கூட்டம் இன்னைக்கு அவளோட லிங்க்டின் ப்ரொஃபைலை பார்த்துட்டு அவகிட்ட ஒரு ரெஃபரல் வேலை வாங்கி தர சொல்லி மெசேஜ் அனுப்பிட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த மெசேஜை அவ சீன் கூட பண்ணல. இதுதாண்டா காலத்தை ஆயுதமாக்குனவளோட கெத்து. அதனால சோம்பேறித்தனம் உங்களை நெருங்கும்போது உங்களோட அந்த பழைய ரணத்தை நினைச்சு பாருங்க. உங்களை குப்பையா நினைச்சவங்களுக்கு முன்னாடி நீங்க கோபுரமா நிக்கணும்னா உங்களோட நேரத்தை உங்களுடைய அறிவாகவும் திறமையாகவும் பணமாகவும் மாத்த கத்துக்கோங்க. இனிமேல் உங்க வாழ்க்கையில நாளைக்கு பாத்துக்கலாங்கிற வார்த்தைக்கே இடம் இருக்கக்கூடாது. இன்னைக்கு இந்த நிமிஷமே காரியத்துல இறங்கணும். இந்த அசுரத்தனமான உழைப்புக்கு நடுவுல வர்ற தோல்விகளை எப்படி மாசா கையாள்றது, வீழ்ந்தாலும் எப்படி விஸ்வரூபம் எடுக்கிறதுங்கிற 6வது விதியை இன்னும் ஆழமா இன்னும் ஆக்ரோஷமா பார்க்க போறோம். நெஞ்சில இருக்கிற நெருப்பு அப்படியே வச்சுக்கோங்க, நாம ஜெயிக்க போறோம். இப்போ நாம பார்க்க போற 6வது மிக முக்கியமான விதி தோல்விகளை ஏணியாக்குதல். நம்ம ஊர்ல பல பேரு நான் அசிங்கப்பட்டுட்டேன், வெறியோட களத்துல இறங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காரியத்துல இறங்குவாங்க. ஆனா எடுத்த உடனே முதல் முயற்சியிலேயே ஒரு பெரிய தோல்வி வந்து அடிச்சதும் அப்படியே அடியற்ற மரமா சரிஞ்சு விழுந்துருவாங்க. என்னடா இது, அவங்களுக்கு முன்னாடி ஜெயிக்கணும்னு நினைச்சோம், ஆனா இப்ப மறுபடியும் தோத்து அசிங்கப்பட்டு நிக்கிறோமே, நம்மள பார்த்து அந்த கூட்டம் இன்னும் கேவலமா சிரிக்குமே அப்படின்னு நினைச்சு மனசு உடைஞ்சு போயிடுவாங்க. தம்பி தங்கச்சி, இங்க தான் நீங்க தப்பு பண்றீங்க. தோல்விங்கிறது உங்க கதையோட எண்ட் கார்டு கிடையாது, அது உங்க வெற்றிக்கான இன்டர்வல் பிளாக் மட்டும்தான். நம்ம ஆன்மீக வரலாற்றுல ஒரு மாசான உதாரணம் இருக்கு. மகாவிஷ்ணுவோட அவதாரமான நரசிம்ம அவதாரத்தை எடுத்துக்கோங்க. இரண்யன் பிரகலாதனை எவ்வளவோ சித்திரவதை பண்றான். தீயில தூக்கி போடுறான், மலையிலிருந்து உருட்டுறான், விஷம் வைக்கிறான். எல்லா இடத்துலயும் பிரகலாதன் தோத்து போற மாதிரி தான் வெளியே இருக்கிறவங்களுக்கு தெரியும். இரண்யன் அசுரத்தனமா சிரிச்சு, எங்கடா உன்னோட நாராயணன் அப்படின்னு சொல்லி தூணை எட்டி உதைக்கிறான். அந்த நொடி வரைக்கும் அசுரன் ஜெயிச்ச மாதிரி தான் இருந்தது. ஆனா அந்த தூண் உடைந்த அடுத்த வினாடி அங்கிருந்து விஸ்வரூபம் எடுத்து வெளிவந்தார் நரசிம்மர். இரண்யனோட அத்தனை அகங்காரத்தையும் தாம் மடியில வச்சு கிழிச்சு எறிஞ்சார்.
உங்க வாழ்க்கையில வர்ற தோல்விகளும் அந்த தூண் மாதிரி தான். உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை அடிச்சு நொறுக்கும்போது நீங்க உடையறீங்கன்னு அவங்க நினைப்பாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது நீங்க அங்கிருந்து விஸ்வரூபம் எடுக்க போறீங்கன்னு. இப்போ ஆடியன்ஸ் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க எடுத்த முதல் முயற்சியில தோத்துட்ட உடனே உங்களை அசிங்கப்படுத்தினவங்க அதை பார்த்து கைத்தட்டி சிரிச்சாங்களே, அப்போ நீங்க என்ன பண்ணீங்க? ச்சே, நமக்கு இதெல்லாம் செட் ஆகாதுன்னு பின்வாங்கிட்டீங்களா? அப்படி நீங்க பின்வாங்கினீங்கன்னா உங்களை அசிங்கப்படுத்தினமே சொன்னது உண்மைன்னு நீங்களே ஒத்துக்கிட்டீங்கன்னு அர்த்தம். அவன் உங்களை லாய்க்கில்லாதவன்னு சொன்னதை நீங்களே உங்க கையால சர்டிபிகேட் வச்சு உண்மையாக்கிட்டீங்க. அவன் முன்னாடி நீங்க கெத்தா நிக்கணும்னா விழுந்த இடத்துல இருந்து எந்திரிக்கிறது மட்டும் போதாது, உங்களை அடிச்சு வீழ்த்திய அதே தோல்வியோட தலையில மிதிச்சு ஏறி நிக்கணும். நம்ம லோக்கல்ல நடந்த ஒரு நிஜ வாழ்க்கை சரித்திரத்தை சொல்றேன் கேளுங்க. நம்ம ஊர் பக்கத்துல ஒரு சாதாரண குடும்ப இளைஞன் சொந்தமா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டு பேங்க்ல லோன் கேட்டு போனான். அவனோட ஐடியாவை கேட்டுட்டு அந்த பேங்க் மேனேஜர் 4 பேருக்கு முன்னாடி வச்சு, உன் மூஞ்சிக்கும் உன்னோட தகுதிக்கும் பிசினஸ் ஒரு கேடா, வட்டியை கட்டப்போட உனக்கு துப்பி இருக்காது, ஓடி போயிடுன்னு சொல்லி ஃபைலை முகத்துல தூக்கி எரிஞ்சு அசிங்கப்படுத்தினாரு. அந்த இளைஞன் அன்னைக்கு வெளியே வந்து சபதம் எடுத்தான். வட்டிக்கு காசு வாங்கி ஒரு சின்ன கடையை ஆரம்பிச்சான். ஆனா அவனோட துரதிர்ஷ்டம் முதல் வருஷமே பிசினஸ் டோட்டலா லாஸ் ஆகி கடங்காரங்க வாசல்ல வந்து நின்னு அசிங்கப்படுத்தினாங்க. அவனோட சொந்தக்காரங்க எல்லாரும், அன்னைக்கே அந்த மேனேஜர் சொன்னாரே இவனுக்கு தகுதி இல்லைன்னு, இப்ப பாத்தியா தெருவுல நிக்கிறான் அப்படின்னு நக்கல் பண்ணாங்க. அவன் அன்னைக்கு தற்கொலை பத்தி நினைக்கல, பயந்து ஓடல, அந்த தோல்வியிலிருந்து பாடம் கத்துக்கிட்டான். எதனால பிசினஸ் தோத்துதுன்னு அக்கு வேற ஆணி வேற அனலைஸ் பண்ணான். மறுபடியும் சின்னதா ஆரம்பிச்சான். இந்த முறை அவனோட உத்தி வேற லெவல்ல இருந்தது. அடுத்த 3 வருஷத்துல அவனோட பிசினஸ் அந்த டிஸ்ட்ரிக்ட்லயே நம்பர் 1 இடத்துக்கு வந்தது. பல கோடி ரூபாய்க்கு டர்ன் ஓவர் பண்ணான். ஒரு நாள் அதே பேங்க் மேனேஜர் இவனோட ஆபீஸ்க்கு வந்து, சார் எங்களோட பேங்க்ல ஒரு பெரிய அமௌண்ட் டெபாசிட் பண்ணுங்க சார், உங்களுக்கு விஐபி கஸ்டமர் அந்தஸ்து தரோன்னு கையை கட்டிக்கிட்டு வந்து நின்னாரு. அப்போ அந்த இளைஞன் சொன்னா, சார் அன்னைக்கு தகுதி இல்லைன்னு நீங்க தூக்கி எறிஞ்ச ஃபைல் தான் சார் இன்னைக்கு இந்த சாம்ராஜ்யமா நிக்குது அப்படின்னு. அந்த மேனேஜர் தலை குனிஞ்சு நின்னாரு. இது தாண்டா தோல்வியையே ஏணியா மாத்திர மாஸ் தத்துவம். அதனால இனிமேல் உங்க வாழ்க்கையில எந்த ஒரு தோல்வி வந்தாலும் அதை பார்த்து பயப்படாதீங்க. வா மகனே வா, உங்கிட்ட இருந்து நான் என்ன கத்துக்க போறேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு தைரியமா எதிர்கொள்ளுங்க. உங்களை அசிங்கப்படுத்தின கூட்டம் உங்க தோல்வியை பார்த்து சிரிக்கிற சத்தம் உங்களுக்கு இன்னும் வெறிய கூட்டணுமே தவிர உங்க வேகத்தை குறைக்க கூடாது. இந்த அசுரத்தனமான பயணத்துல உங்களோட உடம்பையும் மனசையும் எப்படி இரும்பு மாதிரி ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும், ஆரோக்கியத்தை எப்படி பார்த்துக்கணுங்கிற 7வது விதியை இன்னும் ஆக்ரோஷமா பார்க்க போறோம். நெஞ்ச நிமித்தி வைங்க, விஸ்வரூபத்தோட அடுத்த கட்டம் காத்துட்டு இருக்கு. இப்போ நாம பார்க்க போற 7வது மிக முக்கியமான விதி, உடலையும் மனதையும் இரும்பாக்குதல், அதாவது செல்ஃப் டிசிப்ளின் மற்றும் சுய ஒழுக்கம். நம்ம ஊர்ல பல பேரு நான் அவங்களுக்கு முன்னாடி ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ட நேரத்துல தூங்குவாங்க, கண்ட குப்பைகளையும் தின்பாங்க, உடம்ப கெடுத்துப்பாங்க, அப்புறம் சோஷியல் மீடியாவில் டைமை வேஸ்ட் பண்ணுவாங்க. தம்பி தங்கச்சி, நல்லா மனசுல வச்சுக்கோங்க, உங்களுடைய எதிரியையும் உங்களை அசிங்கப்படுத்தின கூட்டத்தையும் நீங்க ஜெயிக்கணும்னா முதல்ல உங்க உடம்பும் மனசும் ஒரு போர் வீரன் மாதிரி இரும்பு கவசத்தால மூடப்பட்டிருக்கணும். பலவீனமான உடம்பையும் குழப்பமான மனசையும் வச்சுக்கிட்டு உங்களால எந்த ஒரு மாபெரும் யுத்தத்தையும் ஜெயிக்க முடியாது. நம்ம ஆன்மீக வரலாற்றுல அனுமனை விட ஒரு சிறந்த உதாரணத்தை சொல்லவே முடியாது. அனுமன் மகா பலசாலி, பிரம்மச்சாரி, அசாத்தியமான சுய ஒழுக்கம் கொண்டவர். சீதையை தேடி அவர் கடலை தாண்டி லங்கைக்கு போகும்போது வழியில மைனாக மலை வந்து, அனுமனே நீ ரொம்ப தூரம் பறந்து வந்திருக்க, கொஞ்ச நேரம் என் மேல உட்கார்ந்து ரெஸ்ட் எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லும். ஆனா அனுமன் என்ன பண்ணாரு தெரியுமா? என் ராமனின் காரியம் முடிகிற வரைக்கும் எனக்கு ஓய்வுங்கிற வார்த்தைக்கே இடமில்ல அப்படின்னு சொல்லி அந்த மலைய சும்மா கையால தொட்டுட்டு ஒரு நொடி கூட ஓய்வெடுக்காம பறந்து போனாரு. லங்கையில எத்தனையோ அசுரர்கள், எத்தனையோ மாயாஜாலங்கள், எத்தனையோ சுகபோகங்கள் இருந்தது. ஆனா எதற்குமே அனுமனோட மனசு சலனப்படல. ஏன்னா அவர்கிட்ட அசாத்தியமான சுய ஒழுக்கம் இருந்தது. இன்னைக்கு உங்களை அசிங்கப்படுத்தினவங்களுக்கு முன்னாடி நீங்க ஜெயிக்கணும்னா நீங்களும் அனுமன் மாதிரி மாறணும். வழியில வர்ற எந்த ஒரு சின்ன சின்ன ஆசைகளுக்கும் சோம்பேறித்தனங்களுக்கும் உங்க மனசு சலனப்படவே கூடாது. இப்போ உங்ககிட்ட ஒரு நேரடியான கேள்வி கேட்கிறேன். உங்களை ஒருத்தன் அசிங்கப்படுத்திட்டான்னு வெறியில இருக்கீங்க.
ஓகே, ஆனா உங்களோட தினசரி பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கு? ராத்திரி 2 மணி வரைக்கும் ரீல்ஸ் பார்த்துட்டு காலையில 9 மணிக்கு அசந்து தூங்குறீங்களா? கண்ட நேரத்துல சாப்பிட்டு உடம்ப குப்பையா வச்சிருக்கீங்களா? இப்படி நீங்க இருந்தீங்கன்னா உங்களை அசிங்கப்படுத்தினவன் உங்களை பார்த்து இன்னும் கேவலமா சிரிப்பான். பாத்தியா, இவன் உடம்பையும் பார்த்துக்க மாட்டான், ஒழுக்கமும் இல்ல, இவனெல்லாம் என்ன ஜெயிக்க போறானா அப்படின்னு அவன் நக்கல் பண்றதுல தப்பே இல்ல. உங்களுடைய சுய ஒழுக்கம்தான் அவனோட முகத்துல நீங்க அடிக்க போற முதல் சம்மட்டி அடி. நம்ம லோக்கல்ல நடந்த ஒரு உண்மையான அனல் பறக்கும் சம்பவத்தை சொல்றேன் கேளுங்க. ஒரு கிராமத்துல ஒரு தம்பி இருந்தான். அவனோட அண்ணன் தம்பிகள் எல்லாரும் நல்லா படிச்சு பெரிய வேலைக்கு போயிட்டாங்க. ஆனா இந்த தம்பி கொஞ்சம் சுமார படிச்சதால அவனோட சொந்த அப்பாவே 4 சொந்தக்காரங்க முன்னாடி வச்சு, நீ எல்லாம் எதுக்குமே லாயக்கில்லாத தண்டச்சோறு, என் வயித்துல பிறந்ததே வேஸ்ட் அப்படின்னு சொல்லி கழுத்தை பிடிச்சு வீட்டை விட்டு வெளியே துரத்தினாரு. அந்த தம்பி அன்னைக்கு அழுதுட்டு போய் தப்பான பழக்கங்களுக்கு அடிமையாகல. அவன் மனசுக்குள்ள ஒரு இரும்பு சபதம் எடுத்தான். அன்னையிலிருந்து அவனோட லைஃப் ஸ்டைலே மாறுச்சு. தினமும் விடியற்காவை 4:30 மணிக்கு தூக்கத்தை விட்டு எந்திரிச்சான். உடற்பயிற்சி செஞ்சு உடம்பை இரும்பு மாதிரி மாத்தினான். கண்ட ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்துறத நிறுத்தினான். சோஷியல் மீடியாவை அன்இன்ஸ்டால் பண்ணான். ஒரு சின்ன காய்கறி கடையில வேலைக்கு சேர்ந்து பிசினஸ் நுணுக்கங்களை கத்துக்கிட்டான். அடுத்த 6 வருஷம் அவனோட வாழ்க்கையில ஞாயிற்றுக்கிழமை, தீபாவளி, பொங்கல்னு எந்த ஒரு லீவும் கிடையாது. உடம்பும் மனசும் அவனோட கண்ட்ரோல்ல இருந்தது. 6 வருஷம் கழிச்சு அவன் அந்த ஏரியாவிலேயே மிகப்பெரிய ஆர்கானிக் ஹோல்சேல் பிசினஸ் சாம்ராஜ்யத்தை உருவாக்குனான். சொந்தமா ஒரு பெரிய பங்களா வீடு கட்டினான். ஒரு நாள் அவனோட அப்பா வயசான காலத்துல அவரோட மத்த பசங்க யாரும் சரியா பாத்துக்காததால தெருவுல நின்னப்போ இவன் காரை நிறுத்தி அவரை கம்பீரமா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான். அன்னைக்கு அவரோட அப்பா இவனோட ஒழுக்கத்தையும் வளர்ச்சியையும் பார்த்துட்டு கண்ணீர் விட்டு அழுது, என்ன மன்னிச்சிடுறா, அன்னைக்கு உன்னை தப்பா பேசிட்டேன்னு கால்ல விழாத குறைய அழுதாரு. அப்போ அந்த தம்பி சொன்னா, அப்பா, நீங்க அன்னைக்கு சொன்ன அந்த வார்த்தை தான்ப்பா என்னை இவ்வளவு ஸ்ட்ராங்கான மனுஷனா மாத்துச்சு அப்படின்னு. இதுதாண்டா சுய ஒழுக்கத்துக்கு கிடைச்ச மாஸ் வெற்றி. அதனால இனிமேல் உங்க உடம்பையும் மனசையும் ஒரு கோவில் மாதிரி பார்த்துக்கோங்க. சோம்பேறித்தனம், தப்பான பழக்க வழக்கங்கள், நேரத்தை வீணாக்குற சோஷியல் மீடியா, இது எதுவுமே உங்ககிட்ட நெருங்க கூடாது. நீங்க ஒரு இரும்பு மனிதனா மாறணும். உங்களோட இந்த அசாத்தியமான சுய ஒழுக்கத்தை வச்சு பண ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் எப்படி ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும், உங்களை அசிங்கப்படுத்தினவங்க காசுக்காக உங்க முன்னாடி கையை கட்டி நிற்க வைக்கிறது எப்படிங்கிற 8வது விதிய இன்னும் ஆழமா இன்னும் வெறியா பார்க்க போறோம். மனசை தளர விடாதீங்க. இறுதி யுத்தம் நெருங்கிடுச்சு. இப்போ நாம பார்க்க போற 8வது மிக முக்கியமான விதி, இந்த உலகமே தலைவணங்கி நிக்கிற ஒரு விஷயம், பொருளாதார சுதந்திரம், அதாவது பணக்காரனா மாறுறது. நம்ம ஊர்ல பல பேர் தத்துவ பேசிக்கிட்டே இருப்பாங்க. பணம் என்னப்பா பணம், இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. தம்பி, தங்கச்சி, நல்லா நிஜ உலகத்தோட யதார்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க. உங்களை அசிங்கப்படுத்தினவன் உங்களை எதை வச்சு மதிப்பிட்டான்? உங்ககிட்ட அன்னைக்கு காசு இல்லை, நல்ல ட்ரெஸ் இல்லை, பைக் இல்லை, பின்னணி இல்லை, இதை வச்சு நானே உங்களை ஒரு புழு மாதிரி பார்த்து அசிங்கப்படுத்தினா? அப்போ அவனோட வாயை அடைக்கக்கூடிய ஆகச்சிறந்த ஆயுதம் உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி மட்டும்தான். உங்ககிட்ட பணம் வந்துட்டா அன்னைக்கு உங்களை துப்புன வாயெல்லாம் இன்னைக்கு உங்களை சார் சார்னு கூப்பிட ஆரம்பிக்கும். இதுதான் இந்த கலியுகத்தோட கசப்பான உண்மை. நம்ம ஆன்மீக வரலாற்றுல ஒரு அற்புதமான தத்துவம் இருக்கு. திருப்பதி ஏழுமலையான் கதையை எல்லாரும் கேட்டிருப்பீங்க. மகாவிஷ்ணு லக்ஷ்மி தேவியோட ஏற்பட்ட ஒரு ஊடல் காரணமா பூலோகத்துக்கு சாதாரண மனிதனா பத்மாவதி தாயார கல்யாணம் பண்ண வருவார். ஆனா பத்மாவதி தாயாரோட அப்பா ஆகாசராஜன் ஒரு மாபெரும் அரசன். மகாவிஷ்ணுவோ பூலோகத்துல ஒண்ணுமே இல்லாத ஒரு சாதாரண ஆளா வந்து நிக்கிறார். ஒரு அரசகுமாரிய கல்யாணம் பண்ணிக்கணும்னா அதுக்கேத்த தகுதியும் செல்வமும் வேணும்னு அன்னைக்கு ஒரு சூழ்நிலை வருது. உலகத்துக்கே படியளக்கிற அந்த பரமாத்மாவே பூலோகத்தோட யதார்த்த விதியை மதிக்கிறதுக்காக குபேரன் கிட்ட போய் கடன் வாங்கி செல்வத்தை சேர்த்து அதுக்கப்புறம்தான் அந்த கல்யாணத்தை மாசா பண்ணி முடிச்சாரு. யோசிச்சு பாருங்க, கடவுளுக்கே பூலோகத்துல தன் தகுதியை, காதலை நிலைநாட்ட செல்வம் தேவைப்பட்டிருக்குன்னா சாதாரண மனுஷனான உங்களுக்கு எவ்வளவு முக்கியம்? பணம் சம்பாதிக்கிறது தப்பில்ல, ஆனா அது நேர்மையான வழியில உங்களுடைய உழைப்பால ஒரு சாம்ராஜ்யமா மாறணும். இப்போ ஆடியன்ஸ் உங்ககிட்ட ஒரு நேரடியான கேள்வி கேட்குறேன். உங்களை அசிங்கப்படுத்தினவன் முன்னாடி நீங்க இன்னைக்கும் போய் எனக்கு ஒரு 1000 ரூபாய் கடன் தாடா அப்படின்னு கையை நீட்டி நிக்கிறீங்களா? இல்ல உங்களுடைய தேவைகளை நீங்களே பார்த்துக்கிட்டு மற்ற 4 பேருக்கு அள்ளி கொடுக்குற அளவுக்கு வளர்ந்துட்டீங்களா?
நீங்க இன்னும் அவங்கிட்டயோ இல்ல சமூகத்துக்கிட்டயோ காசுக்காக கையை நீட்டிட்டு இருக்கிற வரைக்கும் உங்களால அவங்கள ஜெயிக்கவே முடியாது. உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் உயர உயர உங்களை அசிங்கப்படுத்தின கூட்டத்தோட பிபி எகிரிக்கிட்டே இருக்கணும். அதுதான்டா மாஸ். நம்ம லோக்கல்ல நடந்த ஒரு அக்மார்க் உண்மையான சம்பவத்தை சொல்றேன் கேளுங்க. ஒரு தம்பி அவனோட ஃப்ரெண்ட்ஸ் 4 பேரோட சேர்ந்து ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருக்கான். பில் வந்தப்போ இவங்கிட்ட காசு இல்லாததால, டேய் மச்சான், என்கிட்ட இப்ப காசு இல்லடா, நீ கொஞ்சம் போடு, நான் நாளைக்கு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட்டம் ஹோட்டல்ல இருந்த அத்தனை பேருக்கு முன்னாடியும் வச்சு, காசு இல்லாத பிச்சைக்கார பயலே, காசு இல்லைன்னா எதுக்குடா எங்க கூட வர்ற, ஒழுங்கா வெளியே போ அப்படின்னு சொல்லி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளாத குறைய அசிங்கப்படுத்தினாங்க. அந்த தம்பி அன்னைக்கு அழுதுட்டே பசியோட வீட்டுக்கு வந்தான். ஆனா அவனோட பசியை விட அவமானத்தோட பசி பெருசா இருந்தது. அவன் என்ன பண்ணான் தெரியுமா? ஒரு சின்ன கம்பெனில டெலிவரி பாயா சேர்ந்தான். அதுல வந்த காசை வச்சு ஆன்லைன்ல பிசினஸ் பத்தியும் ஷேர் மார்க்கெட் பத்தியும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பத்தியும் அக்கு வேற ஆணி வேற படிச்சான். அடுத்த 5 வருஷம் அவனோட உழைப்பு அசுரத்தனமா இருந்தது. சொந்தமா ஒரு லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனியை ஆரம்பிச்சான். 5 வருஷத்துல அவனோட கம்பெனி பல 100 பேருக்கு வேலை கொடுக்கிற அளவுக்கு ஒரு மாபெரும் சாம்ராஜ்யமா மாறுச்சு. ஒரு நாள் அன்னைக்கு அவனை அசிங்கப்படுத்தின அதே 4 ஃப்ரெண்ட்ஸு வேலை இல்லாம திண்டாடி இவனோட கம்பெனிக்கு இன்டர்வியூ எழுத வந்து அப்ளிகேஷன் போட்டுக்கிட்டு வெயிட்டிங் ஹால்ல காத்துக்கிட்டு இருந்தாங்க. இவன் தன்னோட கேபின்ல இருந்து மாசா வெளியே வந்து அவங்கள பார்த்து, என்னடா மச்சான் சௌக்கியமா அப்படின்னு கேட்டப்போ அவங்க 4 பேரும் பயத்திலையும் அசிங்கத்திலையும் நடுங்கி போய் தலகுனிஞ்சு நின்னாங்க. இவன் அவங்களுக்கு வேலை கொடுத்தான். ஏன்னா இவன் இப்போ ஒரு சாம்ராஜ்யத்தோட ராஜா. எதிரியை அழிக்கிறதுக்கு அவங்கள வேலையை விட்டு துரத்த தேவையில்லை. அவங்களுக்கு நீங்க சோறு போடுற எஜமானனா மாறுறதே அவங்களுக்கு வாழ்நாள் முழுக்க மரண அடி. அதனால இனிமேல் உங்களுடைய முழு கவனமும் பொருளாதார சுதந்திரத்தை அடையிறதுல மட்டும்தான் இருக்கணும். தேவையற்ற செலவுகளை குறைங்க. புதுசா வருமானம் வர்ற வழிகளை உருவாக்குங்க. உங்களை வேணான்னு சொன்னவங்க, அசிங்கப்படுத்தினவங்க எல்லாரும் ஒரு நாள் அவங்களோட கஷ்ட காலத்துல உங்ககிட்ட வந்து, சார் கொஞ்சம் காசு கொடுத்து உதவுங்க சார்னு கையேந்தி நிக்கணும். அந்த அளவுக்கு நீங்க ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும். இதோட இந்த 10 விதிகளோட இறுதி கட்டத்துக்கு நாம வந்துட்டோம். உங்களை உச்சக்கட்ட வெறிக்கும் உள்ளார்ந்த மாற்றத்துக்கும் கொண்டு செல்ல போற அந்த மரண மாசான அவுட்ரோ காத்துட்டு இருக்கு. நெஞ்ச நிமிர்த்தி வைங்க. கிளைமேக்ஸ் நெருங்கிடுச்சு. இப்ப நாம இந்த மாபெரும் பயணத்தோட இறுதி பகுதிக்கு, அதாவது 10வது விதிக்கு வந்தாச்சு. இந்த விதி என்ன தெரியுமா? விஸ்வரூப தரிசனம். அதாவது உங்களை அசிங்கப்படுத்தின கூட்டத்தோட கண்கள் கூசுற அளவுக்கு நீங்க ஒரு மாபெரும் சிகரமா அவங்க முன்னாடி நிக்கிறது. இதுவரைக்கும் நாம பார்த்த 9 விதிகளையும் உங்க ரத்தத்துல, சதையில, மூச்சில கலக்க வச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க பழைய ஆளா இருக்க மாட்டீங்க. அழுது புலம்புன அந்த பலவீனமான மனுஷன் அன்னைக்கே செத்துட்டான். இப்போ இங்க நிக்கிறது அசிங்கங்களால செதுக்கப்பட்ட ஒரு இரும்பு மனிதன். நம்ம ஆன்மீக வரலாற்றுல மகாபாரத போரோட உச்சக்கட்ட காட்சியை யோசிச்சு பாருங்க. அர்ஜுனன் போர்க்களத்துல நின்னு, என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் என் சொந்தக்காரங்க, என் குருநாதர், என் தாத்தா, இவங்களை எதிர்த்து நான் எப்படி சண்டை போடுவேன்? அவங்க என்னை எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும் அவங்க என் ரத்தம் தானே அப்படின்னு சொல்லி வில்லையும் அம்பையும் கீழே போட்டுட்டு அழுதுட்டு நிப்பான். அப்போதான் கிருஷ்ண பரமாத்மா அவனுக்கு கீதா உபதேசம் பண்ணிட்டு தன் அசல் விஸ்வரூபத்தை காட்டுவார். கோடி சூரியன்கள் ஒன்னா பிரகாசிச்சா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு மகா பிரம்மாண்டமான ஒரு தரிசனம். அந்த விஸ்வரூபத்தை பார்த்த உடனே அர்ஜுனனுக்குள்ள இருந்த அத்தனை பயமும் தயக்கமும் பாச போராட்டமும் சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. அவனுக்குள்ள ஒரு அசுர வீரம் பிறந்தது. வில்ல கையில் எடுத்தான். காண்டீபம் சத்தம் போட்டது. அதற்கப்புறம் நடந்தது அத்தனையும் சரித்திரம். இன்னைக்கு உங்ககிட்ட கேட்கிறேன், உங்களுடைய விஸ்வரூப தரிசனத்தை காட்ட நீங்க ரெடியா? உங்களை அசிங்கப்படுத்தின சொந்தக்காரங்க, உங்களை வேணாம்னு தூக்கி போட்ட காதலி அல்லது காதலன், உங்களை லாயக்கில்லன்னு சொன்ன முதலாளி, இவங்க எல்லாரும் உங்களுடைய இந்த புதிய அவதாரத்தை பார்க்க போறாங்க. இனி உங்க வாழ்க்கையில தோல்விங்கிற வார்த்தைக்கே இடம் கிடையாது. ஏன்னா நீங்க இப்போ ஒண்ணுமில்லாத சாதாரண மனிதன் இல்ல. உங்களோட தகுதியாலும் உழைப்பாலும் சுய ஒழுக்கத்தாலும் உங்களை நீங்களே ஒரு பிரம்மாண்டமா மாத்திக்கிட்டீங்க. நம்ம லோக்கல்ல நடந்த ஒரு இறுதி மரண மாசான நிஜ வாழ்க்கை சம்பவத்தை சொல்லி இந்த உரையை முடிக்கிறேன்.
ஒரு சாதாரண கிராமத்துல பிறந்த பையன் அவனோட ஏழ்மை காரணமா ஊர் திருவிழாவில் 4 பேருக்கு முன்னாடி வச்சு அங்க இருந்த ஒரு பெரிய தலைக்கட்டு, உன் பரம்பரையில எவனாவது ஒருத்தன் இந்த ஊர் மேடையில ஏறி பேசிருக்கானாடா, நீ எல்லாம் கீழே உட்கார்ந்து கைதட்டத்தான் லாயக்குன்னு சொல்லி கையை பிடிச்சு இழுத்து 4 பேருக்கு முன்னாடி மேடையை விட்டு கீழே தள்ளுனாரு. அந்த பையன் அன்னைக்கு விழுந்தப்போ ஊரே பார்த்து சிரிச்சது. ஆனா அவன் தரையில விழுந்த அந்த நொடிதான் அவனோட வாழ்க்கையோட மிகச்சிறந்த நொடி. அவன் அன்னைக்கு மண்ணை தொடச்சிட்டு எந்திரிச்சப்போ அவனோட கண்ணுல கண்ணீர் இல்ல, அக்னி பிழம்பு இருந்தது. அவன் என்ன பண்ணான் தெரியுமா? அன்னையில இருந்து அவனோட ஊரை விட்டு கிளம்புனான். சென்னைக்கு வந்தான். இங்க வந்து அவன் பார்த்த அவமானங்கள், பட்ட பசி, தூக்கமில்லாத இரவுகள் 1000. ஆனா அவனோட மனசுல அந்த திருவிழா மேடையும் தன்னை அசிங்கப்படுத்தின அந்த மனிதனோட முகமும் மட்டும்தான் இருந்தது. அவன் உழைத்தான், படித்தான், பிசினஸ் ஆரம்பிச்சான், அரசியலையும் சமூகத்தையும் பற்றி ஆழமா கத்துக்கிட்டான். அடுத்த 15 வருஷம் ஒரு அசுரனைப் போல அவனோட உழைப்பு இருந்தது. 15 வருஷம் கழிச்சு அவன் தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய ஒரு சமூக போராளியாகவும் மாபெரும் தொழிலதிபராகவும் மக்கள் செல்வாக்கு மிக்க ஒரு தலைவனாகவும் உயர்ந்தான். 15 வருஷம் கழிச்சு அதே ஊர் திருவிழா. இப்போ இவன் அந்த ஊருக்கு சாதாரண ஆளா வரல, அந்த விழாவோட தலைமை விருந்தினரா, சீஃப் கெஸ்டா வர்றான். இவனோட கார் ஊருக்குள்ள நுழையும் போதே பறையடிச்சு பட்டாசு வெடிச்சு பல்லாயிரக்கணக்கான மக்கள் தலைவா தலைவாந்து கோஷம் போடுறாங்க. இவன் கம்பீரமா நடந்து வந்து அந்த மேடையில ஏறி உட்கார்றான். அப்போ இவனை அன்னைக்கு கைப்பிடிச்சு மேடையை விட்டு கீழே தள்ளுனாரு பாத்தீங்களா? அந்த வயசான நபர் இவனுக்கு பொன்னாட போர்த்துறதுக்காக கையில மாலையோட நடுங்கும் கைகளோட மேடையில வந்து நிக்கிறாரு. இப்போ இவன் இவரை பார்த்து கோவப்படல, கத்தல, பழி வாங்கல. இவன் கம்பீரமா எந்திரிச்சு நின்னு அவரோட கையில் இருந்த மாலையை வாங்கி அவரோட கழுத்திலேயே போட்டு, ஐயா, அன்னைக்கு நீங்க என்னை இந்த மேடையை விட்டு கீழே தள்ளலன்னா இன்னைக்கு நான் இந்த ஒட்டுமொட்ட மேடைக்கே தலைவனா ஆகியிருக்க முடியாதுங்க ஐயான்னு மைக்கில் ஊர் முன்னாடி சொன்னான். அந்த வயசான நபர் அசிங்கத்திலையும் குற்ற உணர்வுலையும் அழுதுட்டே இவன் காலை தொட்டு கும்பிட்டாரு. இதுதாண்டா உலக மகா கிளைமேக்ஸ், இதுதாண்டா மாஸ். என் அன்பானவர்களே, உங்களை அசிங்கப்படுத்தினவங்களை நீங்க அடிக்க வேண்டியது கத்தியால இல்ல, உங்களோட அசுரத்தனமான வெற்றியால மட்டும்தான். இனி உங்க வாழ்க்கையில பின்வாங்கிறதுங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. உங்களை வேணாம்னு சொன்னவங்க, உங்களை பார்த்து துப்புனவங்க எல்லாரும் அவங்களோட வாழ்நாள் முழுக்க அன்னைக்கு நாம இவனை தப்பா மதிப்பிட்டுட்டோமேன்னு சொல்லி ரத்த கண்ணீர் வெடிக்கணும். நீங்க ஜெயிக்க போறீங்க. உங்களுடைய சாம்ராஜ்யத்தோட சிம்மாசனத்துல நீங்க உட்கார போறீங்க. எந்த ஒரு சக்தியாலும் உங்களை இனி அசைக்க முடியாது. உங்க நெஞ்சுக்குள்ள எரியிற அந்த வைராகிய நெருப்பு உங்களை உலகத்தோட உச்சிக்கு கொண்டு போகும். மாசா ஜெயிச்சு காட்டுங்க. உங்க காலம் இப்போ ஆரம்பிச்சிருச்சு.